அனைவருக்கும் பிரியாவின் அன்பு வணக்கங்கள். எல்லாருமே எப்படி இருக்கீங்கப்பா? நாங்கள் இங்கே ரொம்பவே நல்லா இருக்கோம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா மாடுலர் கிச்சன் தான் பார்க்க போறோம். இது பார்த்தீங்கன்னா ஒரு ஐலாண்டுல இருந்தா இந்த மாதிரி சிங்க்லாம் வச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாக்கு இது மாதிரி பண்ணியிருக்காங்க. இந்த பிராண்ட் கம்பெனி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிள் கம்பெனில தான் இந்த வீடியோ ஷூட் பண்ண அவங்கள்ட்ட பர்மிஷன் கேட்டுட்டு தான் இந்த கார்னர்ல இந்த என்ன மாதிரி அமைக்கலாம் அப்படிங்கிற நிறைய ஐடியாஸ் நல்லா கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஓவரால் அப்படி காட்டிகிட்டே வரேன். அதுக்கப்புறமாக்கி நம்ம ஒன்றா பார்த்துடலாம். இந்த கார்னரில் இந்தமாரி புஷ் பண்ணி ஆன் ஆஃப் பண்ணிக்கிட்டு இதுமாரி எடுத்துக்கலாம். அந்தமாரி டெக்னாலஜிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இங்கே இந்தமாரி ஒரு 2-3 மாடல் அவங்க செட் பண்ணி வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆப்பிள் கம்பெனியில் என்னென்ன மிஷின்ஸ், அதாவது காஃபி மேக்கர், ஸ்டாண்ட் மிக்சர், அதுமாரி அவங்கள்ட்ட என்னென்ன எலக்ட்ரானிக் ஜாமான் இருக்கோ அதெல்லாமும் இந்த இடத்துல இந்த ஷோரூமில் இருந்தது. முதல்ல மாடுலர் கிச்சன் அப்படின்னா மேலே ஒரு 4-5 கப்போர்டு அடித்து ஒரு டோர் போட்டுருவாங்க. கீழேயும் டோர் போட்டு கொடுப்பாங்க. அதுதான் மாடுலர் கிச்சன். அதுக்கப்புறம் கொஞ்சம் ட்ராயர்ஸு அதில் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லாம் வச்சாங்க. இப்போ என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத அப்படியே பார்த்துட்டே வரலாம். இதுமாரி ஃப்ளூட் கிளாஸ்லாம் போட்டுக்கலாம். அந்த மாதிரி நிறைய கார்னரில் எப்படி மேஜிக் கார்னர்லாம் கூட இங்கே இருக்குது. இதுமாரி சின்ன சின்ன லைட்லாம் போட்டு கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. வேறு என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கஸ்டமரையும் கொஞ்சம் கவர் பண்ணணும்னு சொல்லிட்டு அழகாகவும் வச்சுருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஆப்பிளோட அவங்களோட காஃபி மேக்கர் எல்லாம் கூட அவங்க வச்சுருக்காங்க பாருங்கள். ஆப்பிள் பார்த்தீங்கன்னா ஜெர்மன் டெக்னாலஜியில் ரொம்பவே நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்குறேன் இந்த ஷோரூம். ஏற்கனவே ஐக்கியா ஷோரூம்லாம் நான் உங்களுக்கு வீடியோ ஷூட் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ வீடெலாம் கட்டணும்னு ஒரு ஆசைப்படுவாங்க. அதுமாரி முதல்ல கிச்சன் ஓகேப்பா இவ்வளோ இருந்தால் போதும் அப்படின்னு. ஆனால் இப்போ இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ஒரு நமக்கு ஆசை இல்லை, கிச்சன் கூட நல்லா அழகாக இருக்கணும், நல்லா நீட்டாக இருக்கணும் அப்படின்னு. அது சின்ன கிச்சனாக இருந்தாலும் பெரிய கிச்சனாக தான். இப்போ ஃபுல்லாக சுற்றி பார்த்துடலாமா? இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டவல்லாம் வைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா தனியாக அந்த மாதிரி கேபினெட் இருக்குன்னு சொன்னாங்க. இவங்கள்ட்ட இந்த சேனல்ங்கிறது உள்ளார ஒரு கம்பி மாதிரி இருக்குல்ல, அது மட்டும்தான். இந்த டேண்டம் பாக்ஸு, உட்டன் பாக்ஸ் அந்த மாதிரி உள்ளதெல்லாம் நம்ம ஊரில் இருக்கிற இன்டீரியர் வச்சு தான் செஞ்சுக்கணும். 2D நமக்கு போட்டு கொடுப்பாங்களே ட்ராயிங்ஸ், அதை எடுத்துகிட்டு நம்ம இவங்கள்ட்ட கொடுத்தோம்னா எவ்வளோ ஆகும், செலவாகும்னு பட்ஜெட் போட்டு அதுக்கு எவ்வளோ ஆகும்னு காட்டுவாங்க. இது சூப்பரான ஐடியாவாக இருக்குது பாருங்கள். அந்த சிங்க்குக்கு அடியில் நடுவில் கொஞ்சம் கேப் போட்டிருக்காங்க பாருங்கள். இது கூட வேஸ்ட் பண்ணாமல் அழகாக ஒரு ட்ராயர் போட்டு கொடுத்துருக்காங்க. இந்தமாரி கூட நம்ம செஞ்சுக்கலாம். இங்கே சோப்பு அதெல்லாம் வைக்கிறது, அதாவது நம்மளுக்கு வெசல்ஸ்லாம் வாஷ் பண்ணுற சோப்பு, ஸ்பாஞ்ச் எல்லாமே இங்கே அழகாக நீட்டாக வச்சுக்கலாம். இதுமாரி ஐக்கியாவில் கூட இருந்தது. எல்லாமே சாஃப்ட் க்ளோசர் தான். இங்கே கண்டெய்னர்லாம் ஸ்டோர் பண்ணுற மாதிரி. இப்போ இந்த பாக்ஸஸ்லாம் இன்ச்சஸ் கேட்பாங்க, உங்களுக்கு எத்தனை இன்ச்சஸ் வேணும் ஒரு அதாவது டேண்டம் பாக்ஸ் அப்படின்னா அதில் 4, 6, 9, 12 அந்த நம்பர்ஸ்லாம் இருக்குது. 3 கண்டெய்னர்ஸ் அந்த மாதிரி 3 ட்ராயர்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்குது. வெறும் பாட்டில் மட்டும் வைக்கிறதுக்கு இந்த இது இருக்குது. இந்த புல் அவுட் பண்ணி இப்படி எடுக்கிற மாதிரி. இதில் கொஞ்சம் சின்ன ஜாராக வைக்கிற மாதிரி உள்ளதாக இருக்குது. ஆயில் பாட்டில்லாம் இதில் அழகாக வச்சுக்கலாம். இந்தமாரி சாஸ் பாட்டில் எல்லாம் வச்சுருக்காங்க. இது ப்ரொமோஷனல் அது மாதிரிலாம் கிடையாது. எனக்கு இன்டீரியர் ரொம்ப பிடிக்கும், அந்த மாதிரி ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ்லாம் பிடிக்கும். அதனால இந்த வீடியோ நான் ஷூட் பண்ணிவிட்டு அவங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த கார்னரில் ஸ்டாண்ட் மிக்சர் வச்சதுனால ஒன்றால் இன்னொரு கார்னர் இருக்குது, அந்த ஸ்டாண்ட் மிக்சர் உங்களுக்கு காட்டுறேன். இன்னும் இவங்கள்ட்ட 2-3 மாடல்ஸ் அதில் ஒன்றா பார்த்துட்டு வரலாம். ஃபஸ்ட்டு இன்றைக்கி இதை பார்ப்போம். இங்கே கீழே பாருங்கள், புல் அவுட் பண்ணோன்னே லைட்லாம் எரியுது பாருங்கள். இப்போ உங்களோட இன்டீரியர்கிட்ட நீங்கள் சொல்லும் போதே சொல்லிடணும், இந்தமாரி எனக்கு கீழே கபோர்ட்ஸ்லாம் எனக்கு லைட்டு தேவை அப்படின்னா எங்கெங்கே லைட்டு வேணுங்கிறத முதலே சொல்லிடணும். கார்பெண்டர் வச்சு செய்யும் போது அது எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல. இன்டீரியர் வைக்கும்போது அவங்க ஃபினிஷிங் நல்லா நீட்டாக அதுமாரி செய்வாங்க அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க.
நீங்கள் சாப்பிங் போர்டு அதெல்லாம் வச்சுக்கலாம். சும்மா கண்டெய்னர் மட்டும், அதாவது ட்ராயர் மட்டும் வைக்காம என்னென்னலாம் வச்சுக்கலாம் அதில் அப்படின்னு அழகாக ஒரு ஐடியாவும் இவங்க தராங்க. நல்லா இருக்கு பார்க்குறதுக்கு. வெறுமா ஒரு டேண்டம் பாக்ஸை பார்க்கறதுக்கு இதெல்லாம் கொஞ்சம் லுக்காக நல்லா இருக்குல்ல. இல்லை இந்த மாதிரி பிளேட்டர் எல்லாம் வச்சுருக்காங்க. ஒரு ட்ராயர் அப்படின்னா அதாவது என்னன்னா பார்த்தீங்கன்னா இவங்கள்ட்ட என்ன இருக்குன்னா இந்த கபோர்ட்லாம் வராது, 2 பக்கம் கம்பி மாதிரிலாம் தெரியுதுல. இதில் ஒரு மாடல் இருக்குது, நிறைய மாடல்ஸ் வச்சுருக்காங்க. அந்த சேனல் மட்டும் பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 5000லேருந்து ஸ்டார்ட் ஆகுது, அதாவது மெஷர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி. ஓகே, இப்போ சின்ன சின்ன இடம்லாம் வேஸ்ட்டு பண்ணாமல் அழகாக அந்த மாதிரி புல் அவுட்டில் வச்சுக்கிறாங்க. முதல்ல ஆயில் புல் அவுட் மட்டும் தான் இருந்தது, இப்போ நம்ம இந்த மாதிரி வச்சுக்கலாம். இப்போ நெய் அப்புறம் வேறு ஏதாவது பார்த்தீங்கன்னா கண்டெய்னர் முக்கியமானது ஏதாவது எடுக்கணும் அப்படின்னா கூட அழகாக இந்த மாதிரி சைடில் இந்த மாதிரி பார்த்துக்கலாம். நம்ம ஒரு பக்கம் சேனல் கொடுத்துருக்காங்க, ஒரு பக்கம் ஃப்ரீயாக தான் கொடுத்துருக்காங்க. அதாவது ஃப்ரீனா நம்ம விசிபிளாக பார்க்குற மாதிரி இருக்குது. இதில் நிறைய மாடல்ஸ் இருக்குது. இந்த இப்போ காட்டிகிட்டு இருக்க மாடலர் கிச்சன் தவிர அவங்கள்ட்ட இன்னும் நிறையா இருக்குது. இப்போ ஸ்டவ் அடுப்புக்கு கீழே எப்படிலாம் அமைக்கலாம் அப்படிங்கிறதையும் ஒரு மாடல் வச்சுருக்காங்க. இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லேடல், அதாவது ஸ்பூனு, நைஃபு, குக்கிங் ஐட்டம்ஸு அந்த மாதிரி நிறையா வச்சுருக்காங்க. அதுக்கு கீழேயும் பார்த்தீங்க எல்லாத்துலேயும் ஒரு லைட்டு போட்டிருக்காங்க அழகாக பார்க்குறதுக்கு. இந்த லைட்டெல்லாம் நம்ம எல்இடி அந்த மாதிரி லைட்டோ எல்லாம் போகிறோம் அப்படின்னா அதுக்கெல்லாம் எக்ஸ்ட்ரா சார்ஜ் ஆகும். இந்த மாதிரி தனித்தனியாக பாக்ஸில் அழகாக நீட்டாக நீங்கள் வச்சுக்கலாம். இந்த இடத்துல நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரியும் இருக்குது. எல்லாமே பார்த்தீங்கன்னா சாஃப்ட் க்ளோசர். அதுக்கு கீழேயும் பார்த்தீங்கன்னா நைஃப் வைக்கிறது தான். நைஃப் மட்டும் இல்லாமல் ஃபோர்க், ஸ்பூன்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க செட்டாக. டின்னர் செட், அதுக்கு கீழே கண்டெய்னர் வருது. இது பார்த்தீங்களா 2 பாக்ஸாக இருக்கு பாருங்க. கீழே இழுத்தோடனே கீழே ஒரு பாக்ஸும் அதுக்கு மேலே ஒரு பாக்ஸும் இருக்கு. இந்த மாதிரி இன்னொன்று புல் அவுட் பண்ணுறோம். ஸோ நிறையா மாடல்ஸ் இருக்குது, அவங்ககிட்ட என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அமைச்சிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம மாதிரி கிச்சன் வேர் அந்த மாதிரி இதெல்லாம் வச்சுக்கலாம் அப்படின்ட்டு. இந்த ஃபீட் கணக்கு ஒன்று இருக்குது, 2 ஃபீட்டு, அதாவது இந்த பிரெத் இந்த கணக்கெல்லாம் இருக்குது. இந்த மாதிரி ட்ராயர் சைக்கிள் சொன்ன மாதிரி 4 இன்ச்சு, 6 இன்ச்சு, 8, 9 அந்த மாதிரி இன்ச்சஸும் கணக்கு இருக்குது. இந்த மேஜிக் கார்னர் பார்க்கலாம். இப்படி புல் அவுட் பண்ணுற மாதிரி பண்ணிட்டு இப்போ இன்னொன்று வருது பாருங்க, உள்ள 2. இப்போ அவ்வளோதான், க்ளோஸ் பண்ண வேண்டியதுதான்.
அளவுக்காக வச்சுருப்பாங்க, என்னென்ன அளவு இருக்குது அப்படின்ட்டு. பேன்லாம் கீழே வைக்கிற மாதிரி. இப்போ ஓடிஜி அவன் எல்லாம் வைக்கிறோம் இல்லையா, அதுக்கு மேலே கீழே அங்கெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் எப்படி அமைக்கலாம் அப்படின்ட்டு. முக்கியமாக பார்த்தீங்கன்னா முதல்லாம் பேண்ட்ரின்னா ஒரு இப்படி தான் இருக்கும், ஒரு கபோர்டு மாரி அடிச்சு அது பேண்ட்ரின்வாங்க. அதுக்கப்புறம் பேண்ட்ரியில் இன்னொரு மாடல் இருக்கும்ல, இதில் ஒரு 2-3 மாடல் இருக்குது. ஸோ அது எல்லாமே நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா ஹைட்ராலிக்கு மேலே நம்ம அதை தள்ளுற மாதிரி 2-3, அதாவது ஒரு கிளாஸ் போட்டு வச்சுருக்காங்க, இந்த மாடலாக வச்சுக்கலாம் அப்படின்ட்டு. சாஃப்ட் க்ளோஸர் தான் இருந்தாலும் நம்ம வீடியோ எடுக்கும்போது கரெக்டாக பார்த்து எடுக்கணும்ல, அதனால கொஞ்சம் நானே பார்த்து தான் எடுத்துட்ருக்கேன். கீழே பார்த்திங்களா அரிசியெல்லாம் நம்ம வைக்கிறோம், வெயிட்டாக ஆயிலெலாம் வைக்கணும் அப்படின்னா கீழே இந்த மாதிரி ஹெவியான ஒரு ட்ராயர்ஸ் கொடுத்து அதில் வந்து இதுமாரி வைக்கலாம் அப்படின்ட்டு. ஏன்னா இந்த சேனலுக்கு என்ன வைக்க போகிறீங்க, எவ்வளோ வெயிட் தாங்கணும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம சொன்னால் தான் அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க நமக்கு இந்த ரெக்குயர்மெண்ட்ஸ், அதாவது எதெல்லாம் தேவை அப்படிங்கிறத குறிச்சிக்கிறாங்க, அதுக்கப்புறம் அதை சொல்கிறாங்க. இது நல்ல ஐடியாவாக இருக்குல்ல. மேலே பார்த்தீங்கன்னா இந்த ஓடிஜி எல்லாமே ஆப்பிள் தான், அவங்களோட கம்பெனி தான் அழகாக வச்சுருக்காங்க. ஹெட்டிக்லேயும் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்னொன்று அந்த ஸ்லீக்லேயும் பண்ணுறேன் அப்படின்னாங்க. இதெல்லாம் கொஞ்சம் டாப் லீடிங்கில் இருக்கிற கம்பெனி இது. ரொம்ப கொஞ்சம் ஸ்பேஸ்லாம் கம்மியாக இருக்குன்னா இந்த மாதிரி கூட நீங்கள் புல்லோட்டு பெருசாக பாருங்கள், இந்த மாதிரி பேர் கூட நீங்கள் பேண்ட்ரி மாரி அமைச்சிக்கலாம். எல்லாமே இதில் செட்டாக இல்லை அழகாக அமைஞ்சிடும். சூப்பராக இருக்குல்ல இது. 2 பக்கமும் நம்ம பார்க்கலாம் அதை. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபாரினில் அந்த இன்ஸ்டாகிராமில் போடும்போது பார்த்துட்டு இருப்போம், ஓ சூப்பராக அழகான இதாக போடுறாங்க, நல்லா இருக்குல்ல பார்க்குறதுக்குன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே இது வந்து அவைலபிளாக இருக்குது. எல்லாமே நீட்டாக அந்த கபோர்டில் அழகாக ட்ராயர் இழுக்காமல் அழகாக 1 by, அதாவது ஒரு செல்ஃப் மாதிரி வச்சிடுறாங்க, அழகாக சூப்பராக இருக்குல்ல. எல்லாத்துல என்னென்னலாம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே அதில் பேரும் கொடுத்துருக்காங்க, அந்த யூனிட்டோட பேர். ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நல்லா வெயிட் தாங்கிறது, அந்த மாதிரி லைட் வெயிட்டாக இருக்கிறது, அதெல்லாமே நிறையா அந்த ட்ராயர்ஸ் அந்த மாதிரி அமைப்பெல்லாம் வச்சுருக்காங்க. மாடலும் பார்த்திங்கன்னா ஒரு 2-3 மாடல் இருக்குது இதில். இது எல்லாமே பார்த்திங்கன்னா பேண்ட்ரி யூனிட் தான்ப்பா. மேலே பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸடாக 2 செல்ஃப் வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்ததெல்லாம் புல் அவுட் பண்ணி வெளியில் இழுத்து ட்ராயர் மாரி அமைச்சிருக்காங்க. டாப்பில் மட்டும் ஃபிக்ஸடாக வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதில் கிளாஸ் போட்டாங்க. அதில் அடுத்தது வந்து வுட்டில் போட்டிருக்காங்க. அதில் அதுக்கு கீழெல்லாம் ட்ராயர், ஏன்னா அதுக்கு மேலே ட்ராயர் வச்சாலும் வேஸ்ட்டு தான், அவ்வளோ பெருசுக்கு நம்ம போய் மேலே இழுக்க முடியாது இல்லையா. இதுலேருந்து கரெக்டாக நம்ம ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி வச்சுருக்காங்க. சைடில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ரொம்ப வந்து ஸ்நாக்ஸ் அழகாக வச்சுருக்காங்க பார்க்குற மாரி. நல்லா வந்து பார்த்திங்கன்னா வுட் ஒர்க் சூப்பராக நீட்டாக இருக்குது. நமக்கு என்ன பொருள் தேவையோ அதெல்லாம் அழகாக நீட்டாக வச்சுட்டு பின்னாடி வைக்கலாம். இப்போ நீங்கள் கிளாஸ் மாரி வைக்கிறீங்க, இவங்க கிளாஸ் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நம்ம கிளாஸ் ஜாரு அந்த மாதிரி பார்த்திங்கன்னா லைட் வெயிட்டாக இருக்கிறது, அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நம்ம என்ன சொல்கிறது, இந்த ஸ்பைசஸ்ஸு க்ரோசரிஸ் அதெல்லாம் கூட வச்சுக்கலாம். இதே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லாம் நீங்கள் வைக்கிறீங்கன்னா கிளாஸ் ப்ரிஃபரபிள் கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை மனசில் வச்சுக்கோங்க.
இப்போ வீடு கட்டும்போது எவ்வளோ செலவாகும், அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இன்டீரியருக்கும் நம்ம தனியாக அதுக்கு ஒரு பட்ஜெட் தனியாக ஒதுக்கி வைக்கணும். அது ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு தெரிஞ்சுது. இன்ஜினியர்ஸ்கிட்ட கொடுக்கும்போது இன்டீரியர்ஸ் வந்தாங்கன்னா எவ்வளோ பட்ஜெட் ஆகும் அதெல்லாம் அப்பயே உங்களுக்கு குவாலிஃபை பண்ணி கொடுப்பாங்க இல்லையா. இந்த மாரி இதெல்லாம் காட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு அவங்க சொல்லுவாங்க எவ்வளோ பட்ஜெட் ஆகும், இவ்வளோ செஞ்சுக்கலாம், கிச்சனுக்கு இவ்வளோ, லிவிங் ரூமுக்கு இவ்வளோ, அந்த மாதிரி தனித்தனியாக சொல்லுவாங்க. அப்போ உங்களுக்கு பட்ஜெட் போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு ஒரு மாடல் தெரியும் இல்லையா, அதை மாதிரி காட்டினீங்கன்னா நமக்கு ஒரு மனசில் இருக்கும் இந்தமாரி இருந்தால் சூப்பராக இருக்கும் அப்படின்ட்டு. இந்த சைட்லாம் பாருங்கள் லைட்டு கொடுத்துருக்காங்க, அதனால நல்லா வெளிச்சமாக நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு. கடைசியாக இருக்கிற பேண்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எல்லாரும் இப்போ இது வச்சுருப்பாங்க. இதில் கொஞ்சம் தான் நம்ம ஸ்டோர் பண்ண முடியும், அதிகமாக நம்ம ஸ்டோர் பண்ண முடியாது. இதுக்கு முன்னாடி நான் ஒரு ட்ராயர் இழுத்து காட்டலாம், அதில் நிறைய நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக்கும் கமெண்ட்ஸும் கொடுங்க, ஷேரும் பண்ணுங்கள், வீடியோ சப்போர்ட்டும் பண்ணுங்கள். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குற வரைக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம்.